வணக்கம். வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ராணுவத்தினர் தேர்தல் செயற்பாடுகளில் ஈடுபடுத்தப்படவில்லை என்கின்றார் ஜனாதிபதி. தேர்தல் வன்முறைகள் தொடர்பில் 450 முறைப்பாடுகள். சீனாவுடன் 100% வரி விலக்கல் வழங்கப்பட்ட வர்த்தக உடன்படிக்கை ஒன்றில் கைச்சாத்திட உள்ளதாக அமைச்சர் லக்ஷ்மண் யாப்பா அபேவர்தன தெரிவிப்பு. பங்களாதேஷில் அப்துல் காதர் முல்லாவுக்கு மரண தண்டனை. ஐக்கிய நாடுகளின் மனிதுரிமைகள் பேரவையில் மனிதுரிமைகளுக்கான ஆணையாளர் நவநீதம் பிள்ளை நியாயமான அறிக்கையை சமர்ப்பிப்பார் என நம்புவதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். இந்திய ஊடகமான ஹிந்துஸ்தான் டைம்ஸுக்கு வழங்கிய பிரத்யேக சேவையில் ஜனாதிபதி இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். பெரிய மற்றும் பலம் வாய்ந்த நாடுகள் உருவாக்கும் அனைத்து சர்வதேச சட்டங்களும் இலங்கை போன்ற பலவீனமான நாடுகள் மீதே பிரயோகிக்கப்படுவதாக இந்த சபையில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கூறியுள்ளார். இந்த நடைமுறை புதுப்பிக்கப்பட வேண்டும் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். இராணுவம் தொடர்பில் சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் குறித்தும் ஜனாதிபதி இதன்போது கருத்து வெளியிட்டுள்ளார். மேற்கோள் ஆரம்பம். நான் ஒரு விடயத்தை கூற வேண்டும். இந்த சந்தர்ப்பத்திலும் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் ராணுவத்தினர் தேர்தல் நடவடிக்கைகளில் ஈடுபட மாட்டார்கள். எனினும் அவர்கள் பாதுகாப்பு வழங்குவர். மேற்கோள் முடிவு. அத்துடன் இலங்கை இந்திய அரசாங்கங்களுக்கு இடையில் சிறந்த உறவு பேணப்படுவதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இதன்போது குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் இருந்து கொண்டு இந்தியாவுக்கு எதிராக செயற்படுவதற்கு எந்த ஒரு நாட்டிற்கும் இடமளிக்கப் போவதில்லை எனவும் ஹிந்துஸ்தான் டைம்ஸுக்கு வழங்கிய பிரத்யேக சபையில் ஜனாதிபதி மேலும் கூறியுள்ளார். This is News First, Election Headquarters. வடக்கு, மத்திய மற்றும் வடமேல் மாகாண சபைகளுக்கான தேர்தல் தொடர்பில் இதுவரை 450 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தேர்தல்கள் செயலகம் தெரிவித்துள்ளது. குருநாகல் மாவட்டத்திலேயே கூடுதலான முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதுடன் அந்த மாவட்டத்தில் இதுவரை 107 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன. அரசாங்க வளங்களின் முறையற்ற பயன்பாடு தொடர்பிலேயே அதிக அளவிலான முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதுடன் அதிலும் அரசாங்க உத்தியோகத்தர்களை தேர்தல் நடவடிக்கைகளில் ஈடுபடுத்துதல் குறித்து பதிவாகியிருப்பதாக தேர்தல்கள் செயலகத்தின் தேர்தல் முறைப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. அரசாங்க வாகனங்களின் முறையற்ற பாவனை தொடர்பில் 60 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. சட்டவிரோதமான முறையில் அரசு வளங்கள் பகிர்ந்தளிக்கப்படுவது குறித்து 38 முறைப்பாடுகளும், அரசாங்க கட்டிடங்களை தேர்தல் நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காக பயன்படுத்துதல் தொடர்பில் 19 முறைப்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. டிரான்ஸ்பேரன்சி இன்டர்நேஷனல் நிறுவனம் இன்று செய்தியாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தது. அரசாங்க ஊழியர்கள் தேர்தல் செயற்பாடுகளில் ஈடுபடுத்தப்படுகின்றமை தொடர்பில் இதன்போது கருத்து தெரிவிக்கப்பட்டது. அரசு ஊழியர்கள் பல்வேறு விதங்களில் தேர்தல் கடமைகளில் ஈடுபடுத்தப்படுகின்றனர். குறிப்பாக சமுர்த்தி உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைசார் ஊழியர்கள் தேர்தல் கடமைகளில் ஈடுபடுத்தப்படுகின்றனர். விசனமாக இதனை வடமேல் மாகாணத்தில் அதிகம் காண்கின்றோம். ஆளுநருக்கு தேர்தல் நடவடிக்கையில் ஈடுபட முடியும் என தெரிவிக்கப்படுகிறது. நானும் சிறிது காலம் அரசாங்க ஊழியராக கடமையாற்றி உள்ளேன். அப்படியானால் அரசாங்கத்தின் அமைச்சுக்களின் செயலாளர்களையும் ஜனாதிபதியே நியமிக்கின்றார். அவ்வாறு என்றால் அவர்களுக்கும் அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபட முடியும் அல்லவா? அப்படி செய்தால் நாட்டிற்கு என்ன நடக்கும்? பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் கீழ் சேவையாற்றும் அதிகாரிகள் தேர்தல் செயற்பாடுகளில் ஈடுபடுவதாக போலியாக பிரச்சாரம் செய்யப்படுவதாக அந்த அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொருளாதார அமைச்சில் கடமை புரியும் பட்டதாரி ஊழியர்கள், சமுர்த்தி அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் தேர்தல் சட்டங்களை மீறி தேர்தல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக போலி பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுவதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குடும்பங்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தி நாட்டில் வறுமையை ஒழிப்பதற்காக தமது அமைச்சின் ஊழியர்கள் தங்களுக்கான கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. அந்தந்த பகுதிகளுக்கு கடமை நிமித்தம் மக்களுக்கு சேவையாற்றுவதற்காக ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்களே தவிர அவர்கள் அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்படவில்லை எனவும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வவுனியா மாவட்டத்தில் வாக்காளர் அட்டைகளை விநியோகிப்பதில் பிரச்சினைகள் ஏற்பட்டுள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணி குற்றம் சுமத்துகின்றது. அந்த கட்சியின் அரசியற்குழு உறுப்பினர் சுனில் ஹாந்துன்னெத்தி அது குறித்து நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். ඡන්දදායකයින්ට නිල ඡන්ද පත්‍රිකාව ලැබිලා තිබුණත්
வாக்காளர்களுக்கு உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் வழங்கப்பட்டுள்ள போதிலும் வேட்பாளர்களின் விருப்பு இலக்கங்கள் மற்றும் சின்னங்கள் அடங்கிய பட்டியல் வழங்கப்படவில்லை. குறிப்பாக மயிலன்குளம், மானமடுவு, அம்பலாங்குடை மற்றும் இரட்டை பெரியகுளம் ஆகிய பகுதிகளில் இந்த பிரச்சனைகள் காணப்படுகின்றன. இது தேர்தல்கள் திணைக்களத்தின் தவறா அல்லது விநியோகிக்கும் போது தபால் திணைக்களத்தினால் ஏற்பட்ட தவறா என்பது தெரியவில்லை. இது குறித்து நாம் தேர்தல்கள் ஆணையாளருக்கு அறிவித்துள்ளோம். ஆக குறைந்தது தேர்தலுக்கு முன்னர் வேட்பாளர்களின் தகவல்கள் அடங்கிய அந்த பட்டியல் வாக்காளர்களுக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம். அந்த பத்திரிகாව සමග ලැබෙන්න ඕන මනාපංක ලැයිස්තුව අපේක්ෂිත නාම ලේඛනය ලබා දෙන්න කියලා. இந்த விடயம் குறித்து வவுனியா மாவட்ட பதில் உதவி தேர்தல்கள் ஆணையாளர் AS கருணாநிதியிடம் நாம் வினவினோம். இந்த பிரச்சினை தொடர்பில் தபால் திணைக்களத்துக்கு அறிவிப்பதாக அவர் கூறினார். தேர்தல் மேடைகளில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் அடுத்து. இன்று நாட்டில் பெருமளவில் அரசு உத்தியோகத்தர்கள் இருக்கின்றனர். உலகில் மக்கள் தொகையுடன் ஒப்பிடுகையில் இலங்கையில் அதிகமான அரசு உத்தியோகத்தர்கள் இருக்கின்றனர். அரசு சம்பளம் பெறுவோர் அதிக அளவில் இலங்கையிலேயே உள்ளனர். அரசு ஊழியர்கள் குறித்து குறிப்பிட்டிருந்தார். அவர்களுக்கான சம்பளம் 30,000 ரூபாய். வீட்டில் உள்ளவர்கள் 6 பேர். வீட்டிற்கான கூலி 10,000, தாய்க்கு மருந்துக்கு 6,000, கடனை ஈடு செய்வதற்கு 8,000, மிகுதி 6,000. பின்னர் மீண்டும் அவர் கவிதை எழுதுகிறார். அது என்ன? 2 பிள்ளைகள் பாடசாலைக்கு செல்ல வேண்டும், சுக துக்கங்களை பார்க்க வேண்டும், 6 பேருக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும், உண்டு உடுத்த இருக்க இடம் வேண்டும். இந்த 6,000 தான் அனைத்தையும் செய்ய வேண்டும். இதன் பின்னர் எவ்வாறு வாழ்வது என்று அவர் கவிதையில் கூறவில்லை. இது எங்கே போகின்றது? இதுதானா அதிசயமிக்க பயணம்? ඉදිරිව ඇත්තේ 6,000යි. මහයවුනි කියාපන්. ජීවත් වෙන්නේ කෙසේද කියාපන්. මේ යන්නේ කොයිද? ආශ්චර්ය මාවතේ නොවේද? ජනතා විමුක්ති පෙරමුණ ගැන අපි மக்கள் விடுதலை முன்னணி குறித்து நாங்கள் கதைப்பதில்லை. அவர்களின் அரசியல் நடவடிக்கைகள் மிகவும் இலகுவானது. இன்றுள்ள அரசாங்கத்தை கவிழ்க்க திட்டம் தீட்டுகின்றனர். இந்த அரசாங்கத்தை கவிழ்த்து இன்னும் ஒரு அரசாங்கத்தை உருவாக்கினால் அந்த அரசாங்கம் பதவியேற்க முன்னர் அந்த அரசாங்கத்தை கவிழ்க்க திட்டம் தீட்டுவார்கள். அதுதான் மக்கள் விடுதலை முன்னணியின் அரசியல் நடவடிக்கை. இது தாய் தந்தை மற்றும் பாடசாலை அதிபர் அல்லது ஆசிரியர்களின் பிழைகள் அல்ல. உள்ள தொழில்களுக்கு ஏற்ற வகையில் கல்வி இல்லை என்றால், கல்வி கற்றவர்களுக்கு வழங்குவதற்கு தொழில் இல்லை என்றால் அதற்கு கல்வி அமைச்சர் பொறுப்பு கூற முடியாது. அதற்கு கல்வி முறையே பொறுப்பாகும். இன்று வரையில் தமிழர் பிரச்சனைகளை தீர்க்க நடைமுறையில் இருக்கும் ஒரே ஒரு சட்டம்சார் கருவி 13வது திருத்த சட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் மாகாண சபை ஒன்றுதான். அதையும் அழித்துவிட அல்லது அதன் அதிகாரங்களை குறைத்துவிட அரசாங்கம் ஆவலாய் இருக்கின்றது. தமிழ் பேசும் மக்களை பொறுத்தவரையில் இது ஒரு செயற்கை படி ஒன்றுதான் என்று நினைக்கின்றார்கள். அப்படி இருந்தும் அதை கூட நடைமுறைப்படுத்த விருப்பம் இல்லாமல் தான் அரசாங்கம் இருக்கின்றது. அப்படி இருந்து கொண்டு உள்ளக சுயநிர்ணயத்தை பிரிவினை என்று கூறுகின்றது. அப்படியானால் அவர்களின் தமிழர் சார்பான தீர்வு மொத்த அதிகாரமும் பெரும்பான்மையினர் வசம் இருக்க வேண்டும். அவர்கள் மனமுவந்து எதை பகிர முன்வருகின்றார்களோ அவற்றை மட்டும் தமிழர்கள் பிரயோகிக்கலாம் என்றும், அவ்வாறு பகிர முன்வருவனவற்றையும் எந்த நேரத்திலும் தாங்கள் வாபஸ் பெறலாம் என்பதும் தான் அவர்கள் குறிக்கோளாக இருக்கின்றது போல் தெரிகின்றது. உண்மையில் 1917 ஆண்டளவில் ஜேம்ஸ் பீரிஸ், சமரவிக்ரம போன்றோர் பாரம்பரியமாக தொன்று தொட்டு தமிழர்களே வடகிழக்கு மாகாணத்தில் பெரும்பான்மையினர் என்ற கருத்தை வெளியிட்டுள்ளார்கள். அப்பொழுதே அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டிருந்தார். வடக்கு கிழக்கு என்பது வரலாற்று ரீதியாக எங்களுடைய தாயகமன், எங்களுடைய வரலாற்று ரீதியான தாயகமன் அங்கீகரிக்கப்பட்டு தமிழ் மக்களுடைய சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்டு அவர்களுக்கு ஒரு தீர்வு வழங்கப்பட வேண்டும். ஆனால் அந்த தீர்வினுடைய ஒரு கல்லாக ஒரு புள்ளியாக நாங்கள் மாகாண சபை தேர்தலை பார்க்கிறோம். இது தீர்வில்லை என்றாலும் இதிலே சில அதிகாரங்கள் இருக்கின்றன. கல்வி ரீதியாக, சுகாதார ரீதியாக சில அதிகாரங்களை பிரயோகிக்கக்கூடிய நிலையை இந்த மாகாண சபை கொண்டிருக்கிறது. அவற்றை எங்களால் பயன்படுத்த முடியுமா என்று நாம் முயற்சிக்கிறோம். இன்று இலங்கையிலே தமிழன் இறக்கின்றான் என்று 14 பேர் தமிழ்நாட்டிலே தீக்குளித்திருக்கிறார்கள். 2 விடயங்கள் நடந்திருக்கின்றன. ஒன்று, தமிழ்நாட்டிலே இலங்கை தமிழர்களுக்காக 14 பேர் தீக்குளிக்கின்ற நேரம் இலங்கையில் இருக்கின்ற நுரலியாவை சேர்ந்த அமைச்சர் ஒருவர் ஆறுமுகம் தொண்டமானவர்கள் ஹோட்டல்ல
தாறுமாறாக நடந்தார் என்று சொல்லி இந்திய போலீசார் தமிழ்நாட்டிலே கைது செய்தார்கள். இதை நீங்க பார்த்திருப்பீங்க. ஜூனியர் விகடன் என்ற மேகசின்ல வந்தது, பார்த்திருப்பீங்க. அதுக்கு பிறகு அவர் போற இல்லை, அதுக்கப்புறம் அங்க போற இல்லை. ஒரு பக்கம் அங்க தமிழ் மக்களுக்கு இங்க அநியாயம் நடக்க அவங்க தீக்குளிக்கிறாங்க. இங்க தமிழ் இலங்கையில் இருக்கிற ஒரு அமைச்சர் போய் தகாத முறையில் நடந்து கொண்டாண்டு கைது செய்கிறார்கள். தீக்குளிச்சது யார்? எங்களுக்காண்டி தமிழ்நாட்டில் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அடே கடல் கடந்து இன்னினம் அழியுது, அதற்காக என் உயிரை கொடுப்போம் என்று சொல்லி கொடுக்கிறான். அங்க இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிறோம். நாங்கள் இங்க ஆட்சி அமைக்கணும். எப்படி இந்த வந்த ரங்காவை நாங்கள் விரட்டலாம் என்றாண்டி மட்டக்களப்பில் இருக்கின்ற ரங்காவுக்கு வாக்களிக்க வேண்டாம் என்றார்கள். நாங்கள் எங்களுடைய தேர்தல் அறிக்கையை வெளிவிட்ட உடனேயே அதிலே இருக்கிறதான எங்களுடைய கொள்கையை விமர்சிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இது எங்களுடைய கொள்கை, இது அவர்களுடைய கொள்கை அல்ல. எங்களுக்கான கொள்கையை இது எங்கள் கொள்கை என்று முன்வைப்பதற்கு எங்களுக்கு பூரணமான சுதந்திரம் உண்டு. அவர்களுக்கு அது பிடிக்காமல் இருக்கலாம். அவர்களுக்கு பிடித்திருந்தால் நாங்கள் வேற ஒரு கொள்கை வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களிடத்திலே நாங்கள் அனுமதியை பெற்றுத்தான் எங்களுடைய கொள்கையையும் நாங்கள் முன்வைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிற ஒரு அரசாங்கம் இது. எங்கள் தலைவர் கூறியது போல எங்களுக்கான ஒரு தனித்துவம் வேண்டும். அப்படி என்றால் எங்களுக்கு தனித்துவமான அரசியலை கொண்டு செல்வதற்கு எங்களுக்கு ஒரு நிலை இன்று இல்லை. இன்று நவநீதம் பிள்ளை அவர்கள் வந்தால் கூட அவர் முஸ்லிம் காங்கிரஸ் தமிழ் தேசிய கூட்டமைப்பை சந்திக்கிறார். ஆனால் மலையகத்தில் உள்ள தலைவர்கள் எவரையும் சந்திக்கவில்லை. ஆனால் எங்கள் தலைவர் ஜே ஸ்ரீரங்காவை மட்டும் அவர் சந்தித்திருக்கிறார். ஏனென்றால் அவர் கொள்கையான அரசியல்வாதி, அவருடைய கொள்கைகள் பிடித்திருக்கிறது. பல கோடி ரூபாய்கள் மாதாந்தம் சேர்கின்றன ஒவ்வொரு தொழிற்சங்கங்களுக்கு. இந்த சந்தாப்பழம் தான் வீணாக தேர்தல் காலங்களிலே செலவு செய்கின்றார்கள். இவர்கள் இதுகால வரை உணரவில்லை. இந்த அப்பாவி மக்களிடமிருந்து பெறப்படுகின்ற இந்த சந்தா பணத்தை இந்த மக்களின் நலனுக்காக செலவு செய்ய வேண்டும் என்று, இதை பற்றி இந்த சந்தா பணத்தை செலுத்துகின்ற தொழிலாளர்கள் கூட இன்னும் கேள்வி கேட்கவில்லை. இரு பெரு தொழிற்சங்கங்கள் 2 கூட்டங்களை இந்த மாவட்டத்திலே நடாத்தின. கோடிக்கணக்கான ரூபாய்களை அந்த கூட்டங்களுக்கு செலவு செய்தன. ஆனால் லைட் கேமராக்களுக்கு சென்று பார்த்தால் அந்த தொழிற்சங்கங்களுக்கு சந்தா செலுத்துகின்ற தொழிலாளர்களின் நிலைமை மிருகங்களையும் விடவும் கேவலமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தலை போனாலும் விலை போக மாட்டோம் என்று நான் உறுதி சொல்லி எங்களை விலை பேச வேணாம் என்று நான் சொல்கின்றேன். எங்களுக்கு நாங்கள் லயத்தில் தான் வாழ்கின்றோம். நாங்கள் எங்களுடைய தாய் தப்பன் லயத்தில் தான் வேலை செய்கின்றார்கள். நாங்கள் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு தொழிலாளிகளையும் ஏமாற்ற எங்களுக்கு விருப்பமில்லை. நாங்கள் அதை செய்ய மாட்டோம். அதை செய்கின்ற அரசியலை நீங்கள் எங்களுக்கு பேரம் பேசி விலை பேசி எங்களை விலை வாங்க வேணாம் என்று தயவு செய்து நான் கோரினேன். இன்றைய பத்திரிகைகளிலிருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. மாகாண சபை தேர்தல் 2013 விசேட கண்ணோட்டம். மத்திய மாகாணம் வழமை போல் கூட்டணி கட்சிகளின் எதிர்பார்ப்புகளும் தனி கட்சிகளின் தனித்துவங்களும் முட்டி மோதும் தேர்தல் களமாக இம்முறை மத்திய மாகாண சபை தேர்தல் மாறியுள்ளது. எழில் வளத்தில் மாத்திரமல்லாது பொருளாதார வளத்திலும் இலங்கைக்கு சிறப்பு சேர்ப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் மத்திய மாகாணம் நிர்வாக நோக்கத்துக்காக 3 மாவட்டங்களின் கீழ் 36 பிரதேச செயலக பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. மாத்தளை, கண்டி, நுவரெலியா ஆகிய 3 மாவட்டங்களை கொண்ட மத்திய மாகாணத்தில் 21 தேர்தல் தொகுதிகள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. மத்திய மாகாணத்தில் இம்முறை வாக்களிப்புக்காக 1571 வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளன. இம்முறை மத்திய மாகாண சபை தேர்தலில் 18,89,557 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். 58 உறுப்பினர்களை கொண்ட மத்திய மாகாண சபைக்கு இம்முறை 1517 பேர் தேர்தலில் களமிறங்கியுள்ளனர். மாகாண சபை தேர்தல் 2013 விசேட கண்ணோட்டம்.